வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹீரோ BS620 ஜிபிஎஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஜிபிஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசாக ஒரு பிராண்ட் வந்து இப்போ அறிமுகப்படுத்த போகிறோம். அதாவது FLEETTRACKனு சொல்லிட்டு. இது நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 1 லேப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் மூவ் ட்ராக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதுவும் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு டிவைஸ் தான் இது. FLEETTRACKனு சொல்லிட்டு இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ பைக்கில் பார்த்தீங்கன்னா இக்னிஷனில் 4 ஒயர் வரும். அந்த 4 ஒயரில் எந்த ஒயரை நம்ம ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வீடியோவில் பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். இப்போ நம்ம இதுதான் வந்து ஆர்டர் பண்ணி வர வச்சுருக்கோம். FLEETTRACK சொல்லிட்டு பிராண்ட் இது கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக இவங்க வந்து சர்வீஸ் பண்ணிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது உள்ள பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டிவைஸ் கொடுத்துருக்காங்க, ஜிபிஎஸ் டிவைஸு. இதில் ஸ்லிம் ஸ்லாட் இருக்குது, ஏர்டெல் சிம் தான் போட்டிருக்காங்க உள்ள. ஓகே, ஆன் ஆஃப் பட்டன் இருக்கா? ரைட், ஆன் ஆஃப் பட்டன் எல்லாமே இருக்குதுல்ல. இது ஆன் ஆஃப் பட்டனு. அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். இது வந்து வித் இன்ஜின் கட் ஆஃபோடு வரும். இது ஜிபிஎஸோடைய சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வித் ரிலே, வித்தவுட் ரிலே. இது வித் ரிலே, இன்ஜின் கட் ஆஃபோடு பண்ணுறதுக்கு. இது வித்தவுட் ரிலே, இன்ஜின் கட் ஆஃப் இல்லாமல் பண்ணுறதுக்கான சர்க்கியூட்டு. நம்ம ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா இந்த சர்க்கியூட் பற்றி ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா, நம்ம டிவைஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக, ப்ளே ஸ்டோரில் வந்து ஆப் டெவலப் பண்ணுறதுக்காகவும் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா ஒரு 5 பின் ரிலே கொடுத்துருக்காங்க இன்ஜின் கட் ஆஃப்காக. அந்த ரிலேவோட அடாப்டர் சாக்கெட்டு. இது எல்லா ஜிபிஎஸ்லேயும் காமனாக வரது தான். அடுத்து ஒயரிங் கிட் அதே தான் காமனாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லா ஜிபிஎஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதோட குவாலிட்டியும் நெட்வொர்க் ஸ்பீடு, அக்யூரசி தான் நமக்கு மாறும். அதுவும் இல்லாமல் கஸ்டமர் சர்வீஸு, வாரண்ட்டி கிளைம் பண்ணுறதை பொறுத்து தான் நமக்கு ஜிபிஎஸ் வந்து நல்ல பிராண்டாக இல்லை ஒரு டுபாகுரான்னு நம்ம சொல்ல முடியும். மேக்ஸிமம் ஆன்லைனில் வாங்குறதுலாம் பார்த்திங்கன்னா நம்ம வாரண்ட்டி கிளைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி நம்ம டைரெக்டாக டீலர்கிட்ட வாங்கும்போது நம்ம வாரண்ட்டி கிளைம் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக இருக்கும் நமக்கு. சரி, ஓகே. இது நம்ம எல்லா ஜிபிஎஸ் மாதிரி தான் காமனாக ஒயரிங் பண்ணலாம். ரிலேவில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஒயர் கொடுத்துருப்பாங்க. 2 க்ரீனு, ஒரு ஒயிட்டு, ஒரு எல்லோ. இந்த 2 க்ரீன் வந்து ரிலேவோட இன்புட் அவுட்புட்டு. அதாவது ரிலேவுக்கு நம்ம சப்ளை கொடுத்து வெளியே எடுக்கிற இன்புட் அவுட்புட்டு. இது வந்து ரிலே ஆன் பண்ணக்கூடிய, இந்த ஒயிட் வந்து ரிலே ஆன் பண்ணக்கூடிய பாசிட்டிவ். இந்த எல்லோ வந்து ரிலே ஆன் பண்ணக்கூடிய நெகட்டிவ். இந்த ஒயர் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஜிபிஎஸ் பற்றி நிறைய வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். NSல போட்டிருக்கோம், பல்சரில் போட்டிருக்கோம், R15ல போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஹீரோவில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம வீடியோ போடுறோம். ஹோண்டாவில், ஸ்கூட்டிலாம் கூட போட்டிருக்கோம். இப்போது அதே மாதிரி ரிலேயில் எப்படி 4 ஒயர் இருக்கோ, அதே மாதிரி டிவைஸில் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த சாக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா 4 ஒயர் இருக்கும். இதுதான் டிவைஸில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒயர். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 4 ஒயர் இருக்கும். ஒரு ரெட்டு, ஒரு பிளாக்கு, ஒரு ப்ரௌனு, ஒரு ஆரஞ்சு, ஒரு எல்லோ. இப்போ இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணோன்னா, இந்த ரெட்டும் பிளாக்கும் வந்து டிவைஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ், டிவைஸுக்கு தேவையான பாசிட்டிவ் நெகட்டிவ். இந்த ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வண்டி இக்னிஷன் ஆன் பண்ணால் சிக்னல் தரக்கூடிய அந்த லைன். இது இக்னிஷன் ரிட்டர்னில் கொடுக்கணும். அதை இந்த எல்லோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோவோட ஜாயின் பண்ணணும். இந்த 2 எல்லோவும் ஜாயின் பண்ணணும். ஏன்னா ரிலே வந்து ஆன் பண்ணக்கூடிய நெகட்டிவ் இது. நம்ம வண்டியை வந்து ஆஃப் பண்ணும்போது என்ன, இந்த எல்லோ வழியாக நெகட்டிவ் போய்ட்டு ரிலே ஆன் பண்ணி வண்டியை வந்து கட் பண்ணோம். சரி, ஓகே. இப்போ நம்ம இதெல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ரிலேயில் பார்த்திங்கன்னா 5 பின் இருக்கும். அதில் வந்து 5 நம்பர் கொடுத்துருப்பாங்க. 30, 86, 85, 87, அதேமாதிரி மேலே 87, மேலே 87, நடுவில் வந்து 87A. இதில் வந்து 30 வந்து ரிலேவோட இன்புட்டு. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய 87A வந்து ரிலேவோட அவுட்புட்டு. இந்த 85, 86 ரிலேவோட நெகட்டிவ், பாசிட்டிவ். அதை நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணிப்போம். ஜாயின் பண்ணிட்டு இதில் வந்து இந்த க்ரீன் வந்து 30, இந்த எல்லோ வந்து 85. இந்த இந்த க்ரீனையும் இந்த ஒயிட்டையும் வந்து ஜாயின் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இதுதான் வந்து ரிலேவோட இன்புட்டாகவும் வச்சுக்கணும், ரிலேவோட ஆன் பண்ணக்கூடிய பாசிட்டிவ். இது 2த்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த க்ரீன் வந்து ரிலேவோட அவுட்டு. இந்த எல்லோ என்ன பண்ணணும்னா நம்ம டிவைஸோட எல்லோவோட ஜாயின் பண்ணிக்கலாம். ரிலே தேவையான அளவுக்கு ஒயரை கட் பண்ணின்னு இன்சுலேட்டரை எடுத்துருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ரிலேவில் இருக்கக்கூடிய எல்லோவையும் டிவைஸில் இருக்கக்கூடிய எல்லோவையும் ஜாயின் பண்ணிடலாம். இதுதான் வந்து ரிலே ஆன் பண்ணக்கூடிய நெகட்டிவ் லைன்.
ஆன் பண்ணிட்டு அதில் நம்ம இன்சுலேட்டர் ஸ்லீவ் போட்டிருக்கோம், அதை ஹீட் பண்ணி இன்சர்ட் பண்ணிடலாம். டேப் யூஸ் பண்ணலாம், டேப்பை விட இது நல்லா பக்காவாக இருக்கும். வாட்டர் ப்ரூஃபு, ஆயில் ப்ரூஃபு, தானாலாம் பிரிஞ்சு வரதுக்கான வாய்ப்பே கிடையாது, தண்ணி உள்ளே போகாது, நல்லா ப்ரொஃபஷ்னலாக தெரியும். என்ன ஒன்று கொஞ்சம் காஸ்ட்லி, 10 ரூபா டேப் வாங்கினா அதோட கம்மியாக தான் யூஸ் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த 2 ஒயர்லேயும் 2 ஒயர் ஜாயின் பண்ணி லென்த்து பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த 2 ஒயர் ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு துண்டு ஒயர் ஜாயின் பண்ணி எவ்வளோ லென்த்து வேணுமோ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அதை அதே மாதிரி இன்னொரு எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரீன் ஒயர்லேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சிச்சு. இதை இன்சுலேட் பண்ணிக்கலாம். ஓகே, டன். இப்போ நம்ம ரிலே ஒயரிங்கும் டிவைஸ் ஒயரிங்கும் முடிச்சிட்டோம். இதை வந்து நம்ம வண்டியில் எப்படி ஒயரிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம பக்காவாக டேப் பண்ணி இது பண்ணிக்கலாம். டேப் அடிச்சிட்டோன்னா நம்ம வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும், வெளில பார்க்கறதுக்கு அசிங்கமாகவும் தெரியாது. இப்போ நம்ம இந்த டிவைஸில் இருக்கக்கூடிய ரெட் கலர் ஒயர் என்ன பண்ணோன்னா, நம்ம ரிலேயில் ஒயிட்டையும் க்ரீனையும் ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, அந்த 30-85 அந்த ஒயிட் க்ரீன் ஜாயின் பண்ணி அந்த ஒயரோட ரிலேவோட ரெட், அதாவது டிவைஸோட ரெட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து டிவைஸுக்கும் இன்புட் டிசி, ரிலேவுக்கும் இன்புட் டிசி, ரிலேவுக்கும் இன்புட் இதுதான். இப்போ ஒயரிங் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. நம்ம பக்காவாக டேப் அடித்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வண்டி எப்படி ஒயரிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ BS6 பேஷன் ப்ரோ, இது i3s. இந்த வண்டியில் எப்படி நம்ம GPS ஃபிக்ஸ் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நமக்கு டூம்குள்ளார தான் வந்து லாக் செட் ஒயர் வரும். நம்ம லாக் செட் ஒயரில் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஒயர் கொடுத்துருப்பாங்க. இப்போ மற்ற பஜாஜ் வண்டியில், யமகா வண்டியில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 ஒயர் தான் வரும், ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதில் 4 ஒயர் வரும். 4 ஒயர் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான முறையில் வேலை செய்யும். இப்போது சாவி ஆஃபில் இருக்குது. ஆஃபில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா 2 டிசி வரும். பேட்டரியிலேருந்து டேரெக்டாக 2 டிசி, ஒரு ரெட்டில் எல்லோ ஒன்று, அதே மாதிரி ரெட்டில் பிளாக் ஒன்று, 2 டிசி வரும். அதே மாதிரி சாவி ஆன் பண்ணோன்னா 2 டிசி ரிட்டனாக வரும். இந்த ரெட்டும் ரிட்டனு, இந்த பிளாக்கில் ரெட்டும் ரிட்டன், மொத்தமாக 4 ஒயர்லேயுமே வந்து டிசி வரும். இதில் எந்த ஒயரை கட் பண்ணி நம்ம டிவைஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. அதில் தான் கன்ஃபியூஸ் ஆகும். மாற்றி ஈத்தி கொடுத்தாலும் வண்டி ஒழுங்காக ஆஃப் ஆகாது, இல்லை ஏதாவது ப்ராப்ளம், ECU ப்ராப்ளம் வரது வாய்ப்பு இருக்குது. நம்ம இதில் எந்த ஒயரை கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 இன்புட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரெட்டில் எல்லோ ஒரு இன்புட்டு, அதே மாதிரி ரெட்டில் பிளாக் ஒரு இன்புட்டு. இதில் ரெட்டில் எல்லோ வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் லைனு, அதாவது ஹார்னு, இண்டிகேட்ரு அந்த மாதிரி லைனுக்கு வருது. நம்ம இதை கட் பண்ணி கொடுத்தோன்னா நம்ம வண்டி வந்து ஆஃப் பண்ண முடியாது. அதே கீழே இருக்குது பார்த்திங்கன்னா ரெட்டில் பிளாக் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃபியூல் பம்பு, செல்ஃப் மோட்டருக்கான சப்ளை. இதை கட் பண்ணி கொடுத்தா நம்ம வந்து வண்டி ஆஃப் பண்ண முடியும். நம்ம ரெட்டில் பிளாக்கை கட் பண்ணி அதில் தான் நம்ம ஜிபிஎஸை கொடுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி கொடுக்கறதால என்ன ஆகுனா, நம்ம இன்ஜின் ஆஃப் பண்ணுறோன்னு வச்சிங்களேன், ரன்னிங்கில் போகும்போது நம்ம இன்ஜின் கமாண்ட், அதாவது இன்ஜின் ஆஃப் கமாண்ட் கொடுத்தோன்னா இன்ஜின் மட்டும்தான் ஆஃப் ஆகும். ஆனால் ஹார்னு, இண்டிகேட்டர் எல்லாமே ஆனில் தான் இருக்கும். அப்போ வண்டியை திருடிட்டே போகிறவங்க கூட என்ன ஆகுனா, சடனாக மொத்தமாக ஆஃப் ஆச்சுன்னா டவுட் வரும். நம்ம இந்த மாதிரி இன்ஜின் மட்டும் ஆஃப் ஆச்சுன்னா அதை ஜிபிஎஸ் அவங்க கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை. என்ன ப்ராப்ளம் தெரியும், வண்டியை வந்து விட்டுட்டு போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம எப்படி இதை கட் பண்ணி கொடுக்கணும் பார்க்கலாம். இந்த ஒயர் தான் நம்ம கட் பண்ணி கொடுக்க போகிறோம், ரெட்டில் பிளாக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி லாக் சைடில் இருக்கக்கூடிய 4 ஒயரில் ஒயரிங் கிட்ட பக்கமாக என்ன பண்ணோன்னா, இந்த ரெட்டில் பிளாக் கலர் லைன் அதை மட்டும் கட் பண்ணுறேங்க. இப்போ கட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து வண்டி ஆன் ஆகும், ஆரன்லாம் அடிக்கும். ஆனால் செல்ஃப் ஸ்டார்ட்லாம் வேலை செய்யாது, செல்ஃப் போட்டாலும் எடுக்காது, ஃபியூல் பம்பெலாம் ஆன் ஆகாது, கிக்கர்லேயும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இப்போ கிக்கர் இருக்குது இந்த வண்டியில், நம்ம கிக்கர் போட்டு பார்க்கலாம். கிக்கர் பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஆனால் நமக்கு டிஸ்பிளே எல்லாம் ஆனில் தான் இருக்கும். டிஸ்பிளே ஆனில் இருக்கும், நியூட்ரல் லைட் இருக்கும், ஹார்னு, இண்டிகேட்ரு எல்லாமே எரியும். ஆனால் வந்து வண்டியை வந்து கிக்கர்லேயும் ஸ்டார்ட் பண்ண முடியாது, செல்ஃப்லேயும் பண்ண முடியாது, செல்ஃபும் வேலை செய்யாது. இப்போ அந்த ஒயரில் தான் நம்ம வந்து டிவைஸை கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த ஒயரை இன்சுலேட்டர் எடுத்துப்போம், சாவி ஆஃப் பண்ணிட்டு வரீங்கலாம். இப்போ நம்ம 2 ஒயரையும் வந்து துண்டாக, அந்த ஒரு ஒயர் துண்டாக கட் பண்ணி 2 ஒயரில் இன்சுலேட் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் கீழேருந்து வருது பார்த்திங்களா, அதுதான் வந்து பேட்டரியிலேருந்து டேரெக்டாக வரக்கூடியது. இதில் டிசி வருது பாருங்கள், இது பேட்டரியில் வரக்கூடியது. இது வந்து லாக் செட்டு போகிற இன்புட்டு. நம்ம
நம்ம இந்த பேட்டரிலேருந்து வரக்கூடிய இன்புட்டில் என்ன பண்ணோன்னா நம்ம டிவைஸில் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்களா, அதாவது ரிலேயில் இருக்கக்கூடிய ஒரு க்ரீனையும் ஒயிட்டையும் ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுவும் கூட என்ன பண்ணியிருக்கோம், டிவைஸில் இருக்கக்கூடிய ரெட்டை ஜாயின் பண்ணியிருக்கோம். அந்த ஒயரை நம்ம இந்த பேட்டரிலேருந்து வரக்கூடிய டேரக்ட் லைனை கொடுக்க போகிறோம். அதில் ஒரு ஹீட்டிங் ஸ்பீட் போட்டு அந்த லைனோட இதை ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படியே இதெல்லாம் ஸ்ட்ரைட்டில் எடுத்து இப்போ அடுத்து என்ன பண்ணோன்னா, இதே இன்னொரு எண்டு இருக்குது பார்த்தீங்களா, ரிலேலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தால் பிளாக் கலர் ஒயரு, அந்த ஒயரில் ஒரு ஸ்லீவ் போட்டு அதை நம்ம இன்னொரு எண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகுனா, அந்த ஒயரில் டைரெக்டாக போய்ட்டு இந்த பேட்டரி லைன் ரிலே மூலமாக தான் இப்போ லாக் செட்டுக்கு போகும். அந்த மாதிரி மாற்றி விட்ருக்கோம், வேறு எதுவும் இல்லை, சிம்பிள் தான். ரிலே நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது அந்த லைனை கட் பண்ண முடியும் நம்மளால். அடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம டிவைஸ்லேருந்து வரக்கூடிய இந்த ஆரஞ்சு கலர் ஒயரு அதை என்ன பண்ணோம், சாவி ஆன் பண்ணால் எதில் ரிட்டர்ன் சப்ளை வருதோ அதில் கொடுக்க போகிறோம். இப்போ நான் இந்த மற்ற 2 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயரோ இல்லை இந்த ஒயரோ, ரெட்டோ இல்லை பிளாக்கில் ரெட்டோ, சாவி ஆன் பண்ணால் தான் அதில் சப்ளை வரும். பார்த்தீங்களா, சாவி ஆன் பண்ணால் வரும், ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். இந்த லைனில் நம்ம இப்போ அந்த ஆரஞ்சு கலர் ஒயரை கொடுக்க போகிறோம். இப்போ இக்னிஷன் ரிட்டர்னில் வரக்கூடிய அந்த ரெட்டு ஒயரில் லைட்டாக இன்சுலேட்டர் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை ஜாயின் பண்ணணும். இது எதுக்காகன்னு பார்த்தோன்னா, நமக்கு வண்டி சாவி ஆன் பண்ணாலும் ஆஃப் பண்ணாலும் நமக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும். அதுக்காக தான் இது. இந்த ஒயரை ஃபுல்லாக கட் பண்ண அவசியம் இல்லை, லைட்டாக இன்சுலேட்டர் எடுத்துகிட்டு கட் பண்ணாலே போதும். ஓகே, இப்போது இன்னும் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மொத்த ஒயரிங்கும் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு ஒயர் தான் இருக்குது, இந்த பிளாக் கலர் ஒயர். இது நெகட்டிவ். இந்த நெகட்டிவ் ரிலேவுக்கும் நெகட்டிவ், ஜிபிஎஸ்க்கும் டிவைஸுக்கும் நெகட்டிவ் தான். இந்த ஒரு ஒயர் நம்ம வண்டியோட நெகட்டிவ் எங்காவும் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் பக்காவாக டேப் பண்ணிடணும், எதையும் சும்மா வரக்கூடாது வெளில. ஹீரோ குரூப்லாம் பார்த்திங்கன்னா க்ரீன் தான் நெகட்டிவ், நம்ம க்ரீன்லேயே கொடுக்கலாம். எமகா குரூப்லாம் பிளாக் தான் நெகட்டிவ். இந்த க்ரீன் கலர் ஒயரு இது இண்டிகேட்டருக்கு போகிற நெகட்டிவ். இதுலேயே லைட்டாக இன்சுலேட்டர் எடுத்துகிட்டு நம்ம டிவைஸோட நெகட்டிவை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஒயரிங்லேயே டிவைஸ் நமக்கு இப்போ ஆன் ஆகிட்ருக்கோம், செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஆன் ஆகிடுச்சு. நமக்கு ஒரு ப்ளூ லைட்டு ஒரு க்ரீன் லைட் எரியுது. ஓகே, இப்போ எல்லாத்தையும் நம்ம டேப் பண்ணுறோம் பக்காவா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டிவைஸ் பக்காவாக ஒயரிங் பண்ணிட்டோம், அதை வண்டியிலையும் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதை நம்ம மொபைல் ஆக்டிவேஷன் பண்ணோம், எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பார்சலில் ஒரு ஸ்கேனர் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்கேனர் நம்ம ஸ்கேன் பண்ணோம். மொபைலில் கூகுளில் போய்ட்டு கேமரா ஆன் பண்ணி அந்த ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணோன்னா ஓகே, இப்போ ரீடைரக்ட் ஆகிட்டு டேரெக்டாக பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு போய்டும். அந்த FLEETTRACK ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஆப் ஸ்டோராக ப்ளே ஸ்டோராக கேட்குது, நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே போய்டுவோம். போய்ட்டு இன்ஸ்டால் கொடுத்தோன்னா அது FLEETTRACK ஆப் இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, இன்ஸ்டால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதில் உள்ளே போனோன்னே இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா FLEETTRACK ஆப் தான். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உள்ளே போனோன்னே ஆக்டிவேஷன்லாம் பண்ணியாச்சு. சிம்பிள் தான், ஒன்றுமே கிடையாது. நம்ம டிவைஸை ஸ்கேன் பண்ணாலே வேலை முடிஞ்சிடும், அவ்வளோதான். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம பைக்கோட லொக்கேஷன் இங்கே இருக்குது, பர்ஃபெக்ட் டாட்டா ஹவுஸில் இருக்குது. சாரி ஆன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பார்ப்பாங்க. பைக் ஆன் பண்ணியிருக்கோம், நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு பார்ப்போம். இன்ஜின் ஆஃப், பழைய நோட்டிஃபிகேஷன் இது. இன்ஜின் ஆன்,
பைக் ஆன் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம டச் பண்ணோன்னா லொக்கேஷனுக்கு போய் நின்றோம் கரெக்டாக. இப்போ நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து ரன்னிங் வண்டி வந்து ஐட்லிங் ஆடிட்டுருக்கு. இப்போ நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்ஜின் லாக் ஓகே கொடுத்து லாக் பண்ணோன்னா இப்போ வந்து பைக் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ செல்ஃப் எடுக்காது. ஆனால் இதில் நம்ம எப்படி வரையும் பண்ணியிருக்கோன்னா டிஸ்பிளேலாம் ஆனில் தான் இருக்கும், ஹாரன் எல்லாம் அடிக்கும், இண்டிகேட்டர்லாம் எரியும். ஆனால் செல்ஃப் எடுக்காது. பைக் கிக்கர்லேயும் ஸ்டார்ட் ஆகாது. கிக்கரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிக்கர் அடித்தாலும் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணோன்னா மறுபடியும் இன்ஜின் லாக் உள்ள போயிட்டு அன்லாக் அது ஓகே கொடுத்தோன்னா நமக்கு வந்து பைக் வந்து ஆன் ஆகிடும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆன் ஆஃப் கரெக்டாக வேலை செய்யுது. வோல்டேஜ் பேட்டரி வோல்டேஜ் காட்டுது, இக்னிஷன் ஆன்னு காட்டுது, கிலோமீட்டர் ரீடிங் எல்லாம் காட்டுது, வண்டி நம்பர்லாம் சேவ் பண்ணியாச்சு. ஜியோஃபென்ஸ்னால் நம்ம வீட்டை சுற்றியோ ஆஃபீஸ் சுற்றியோ ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு அதை விட்டு வண்டி வெளில போனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கடுத்து சேஃப் பார்க்கிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. சேஃப் பார்க்கிங் என்னென்னா நம்ம ஒரு வண்டியை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டோன்னா பார்க் பண்ணிட்டு சேஃப் பார்க்கிங் நம்ம ஆன் பண்ணிட்டு போயிட்டோன்னா அந்த பார்க்கிங்கை விட்டு வண்டி வந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி போனாலே நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சேஃப் பார்க்கிங்கில் இருக்கும்போது மட்டும் என்ன பண்ணணும்னா இந்த ஆப் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது, பேக்ரவுண்ட் ரன்னிங்கில் இருக்கணும். பேக்ரவுண்ட் ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது வந்து இப்போ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரன்னிங்கில் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து சேஃப் பார்க்கிங் வேலை செய்யும். இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து சேஃப் பார்க்கிங் வேலை செய்யாது. ஓகே, இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா பக்காவாக வேலை செய்யுது. லொக்கேஷன் அக்யூரசி நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு FLEETTRACK பிராண்ட் ஜிபிஎஸ்ஸை நம்ம வந்து ஹீரோ BS6 வண்டியில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி ஒயரிங் பண்ணணும், எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஜிபிஎஸ்ஸாகவே இருக்குது. கிட்டத்தட்ட 8 இயர்ஸாக அவங்க மார்க்கெட்டில் இருக்காங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, 3000 வரைக்கும் தான் வருது. அதாவது 3000 தான் வருது ரேட். இது இந்த அளவு குவாலிட்டியான ஜிபிஎஸ் 3000 கிடைக்குது பெரிய விஷயம் தான். அது நம்ம 1 இயர் ஃபுல் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. 1 இயருக்கு வந்து நம்ம ரீசார்ஜ் நெட்வொர்க் எல்லாமே ஃப்ரீ தான். 2வது வருஷத்துலேருந்து நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது ஒரு 1500லேருந்து 1800 வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதில் மற்ற ஜிபிஎஸ் கூட கம்பேர் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி உள்ள பார்க்கும்போது தெரியும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. இந்த ஜிபிஎஸ் நீங்கள் உங்கள் வண்டியில் வச்சிங்கன்னா 100% உங்கள் வண்டி வந்து சேஃப்டியாக இருக்கும். யாரும் வண்டியை திருட முடியாது, யாரும் தள்ளிட்டு போக முடியாது, யாரும் டோ பண்ணிட்டு போக முடியாது, யாரும் வந்து தூக்கிட்டு போக முடியாது. வண்டி நீங்கள் நிறுத்தின இடத்த விட்டு அசைஞ்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு அட்வான்ஸாக இருக்குது. தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் கான்டெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் அட்ரஸும் அதை கொரியரில் அனுப்ப முடியும். இல்லை டேரெக்டாக நீங்கள் வந்தாலும் நம்மகிட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டாலேஷன் சார்ஜரும் உங்களுக்கு ஒரு 3500 வரைக்கும் வரலாம், அவ்வளோதான் வரும். எந்த பைக் இருந்தாலும் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம், ப்ராப்பராக வயரிங் பண்ணி பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் தவறுதல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.